பின்வருவனவற்றுள் எந்த ஒரு நுண்ணுயிரி மற்றும் அதன் தொழில்துறை தயாரிப்பு பொறுத்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. இதுல சொல்லப்பட்டதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தவறாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கணும். மற்ற மூன்றும் சரியானவை என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப கொடுக்கப்பட்டதுல பாத்தீங்கன்னா 3 சரியா இருக்கு. இதுல ஒன்னே ஒண்ணு என்னது தவறுதலாக இருக்கிறது. அது என்ன என்று நீங்க படித்த பாடத்திலிருந்து கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்று அந்த கொஸ்டின்ல கேட்கிறாங்க. அப்ப அந்த பாடத்தை நல்லா படிச்சிருந்தாதான் உங்களால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். முதல் பாருங்க, ஈஸ்ட், அதாவது நம்ம சக்காரோமைசிஸ் செர்விசியே அப்படின்னு அதோட சயின்டிபிக் நேம் பார்த்தோம். ஈஸ்ட்ங்கிறது சிங்கிள் செல். இந்த ஈஸ்ட் ஆகப்பட்டது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்டு சில பொருளை தயாரிக்கிறாங்க. அது தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் அத்தனையும் மனித நலனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. வணிக ரீதி, எதை முதல் கொஸ்டின்ல பார்த்தோம். இதுல என்னது, வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த ஈஸ்ட் இருக்குது பத்தியா, அந்த ஈஸ்ட்ல இருந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா நல்லா பாருங்க, ஸ்டாட்டின்கள், அதாவது ஆங்கிலத்துல ஸ்டாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டின்ஸ்ங்கிறது ட்ரக்ஸ், மருந்துகள். அப்ப ஈஸ்ட்ல இருந்து சில மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது ஃபேக்டரியில, தொழிற்சாலைகள்ல. அப்ப இந்த ஸ்டாட்டின்ஸ்னால என்ன பயன் அப்படின்னா, நம்ம பாடியில சொல்லுவாங்க, டாக்டர் போயினா கொலஸ்ட்ரால் அதிகமா போச்சு, கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடுங்க. அப்ப கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னா ஒரு மாத்திரை ஈஸ்ட்ல இருந்து தயாரிக்கப்பட்டது ஸ்டாட்டின் அப்படின்னு கொடுப்பாங்க. இன்னொன்னு ஹை பிபியை குறைக்கக்கூடியது, பிரஷரை குறைக்கக்கூடியது. இப்படி சில ஸ்டாட்டின்கள் ஈஸ்ட்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது. அது ஒரு சரியான விடை. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, அசிட்டோபாக்டர் அசிட்டை அப்படின்னு ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவை தொழிற்சாலையில பயன்படுத்தி என்னத்தை தயாரிக்கிறாங்கன்னா அசிட்டிக் அமிலம், ஆங்கிலத்துல அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, ஊறுகாய் போடுறாங்க இல்லையா, ஊறுகாவுக்கு வினிகர் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த வினிகர் ஒண்ணு இல்ல, அசிட்டிக் அமிலம். அப்ப அந்த வினிகர் எதுல இருந்து தயாரிக்கப்படுகிறது? அசிட்டோபாக்டர் அசிட்டை அப்படிங்கிற பாக்டீரியாவை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தி இந்த அசிட்டிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது. அப்ப ரெண்டாவது கொஸ்டினும் சரி. அடுத்தது மூன்றாவது பாருங்க, கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம். இது ஒரு பாக்டீரியா, கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம். இது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்டு என்ன தயாரிக்கப்படும், எந்த அமிலத்தை தயாரிக்கிறார்கள் என்றால் லாக்டிக் அமிலம். என்ன தயாரிக்கிறாங்க? அது தவறு. அப்ப என்னத்தை தயாரிக்கிறாங்க? புட்ரிக் அமிலம். என்னத்தை தயாரிக்கிறாங்க? ஆமா, புட்ரிக் ஆசிட் சொல்லி புட்ரிக் அமிலத்தை இந்த கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம் அப்படிங்கிற பாக்டீரியாவில இருந்து எடுக்கப்படுகிறது. அதனால இது தவறு. இன்னொன்னு ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர். இது ஒரு ஃபங்கை, பூஞ்சை. ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர், இதுல இருந்து என்ன எடுக்கப்படுகிறது பாருங்க, சிட்ரிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது. உதாரணமா நம்ம லெமன் சாப்பிடுவோம். இந்த லெமன்ல என்ன ஆசிட் இருக்குன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அப்ப லெமனை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நீங்க டெய்லியும் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அப்படி தண்ணியில புழிஞ்சி அப்படி உப்பு போட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சீக்கிரமா வயசாகாது. அப்படி ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கும், அழகு கொடுக்கும். ஏன்னா இதுல விட்டமின் சி இருக்கிறது. இதுல என்ன இருக்குது? விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட்ல விட்டமின் சி. இன்னொன்னு, இந்த வயசுல இருந்தே நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லெமனை, அதாவது ஆரஞ்சு எல்லாம் பாத்தீங்கன்னா விலை அதிகம், எலுமிச்சம்பழம் ரொம்ப விலை அதிகமா குறைவு. அப்ப அரை எலுமிச்சம்பழம் போதும் ஒரு நாளைக்கு. அது சாப்பிட்டுட்டீங்கன்னா காய்ச்சல் ஃபீவரும் வராது, சளியும் பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? அப்ப குடிச்சா வந்துடும், பர்மனண்டா குடிச்சுட்டே இருக்கணும். அப்படி இருந்தா சளியும் பிடிக்காது, என்ன பண்ணுறது, ஃபீவரும் வராது. எனக்கு ரொம்ப பெரிய என்னன்னா, இந்த லெமன் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உப்பு போட்டு சாப்பிடுவேன். டெய்லி அரை எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிடுவேன். எனக்கு ஃபீவர் வந்தா
ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஒரு வாட்டி தான் எட்டி பார்க்க என்ன. சளியும் அப்படித்தான். ஏன்னா இந்த லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்குது, இதுல விட்டமின் சி இருக்கு. அதனால நம்ம ஆரஞ்சு பயன்படுத்த முடியல, வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னா 2 ரூபா 2.5 ரூபா தான் ஒரு பழம். அதை எலுமிச்சை பழம் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லா மனித நலனுக்கும் நன்மை. அப்ப சிட்ரிக் ஆசிட் 10 ரூபா வாங்கி குடிச்சா நான் வேணா நாளைக்கு தரேன். எங்க மரத்துல நான் செடியில வச்ச ஆரஞ்சு மரம் வச்சேன். எல்லாமே இவ்வளவு பழமா இருக்குது. ஒரு பழத்தை எடுத்துனா 5 எலுமிச்சம் பழத்தினுடைய புளிப்பு அந்த ஒரு பழத்துக்குள்ளார இருக்குது. வாயில வைக்கவே முடியல. வேணா நாளைக்கு ஆளுக்கு 2 பழம் கொண்டுட்டு வரேன், அதை புளி சாதம் செஞ்சு சாப்பிடலாம். என்ன செஞ்சு சாப்பிடலாம்? புளி சாதம் செய்யணும். நிறைய பழுத்து இருக்குது. ஓகே. அதுல அப்ப எந்த ஒரு ஆரஞ்சா இருந்தாலும் சரி, இன்னொன்னு ஆம்லா, இந்த பழம் சொல்லுவோம் இல்லையா, நெல்லிக்காயிலையும் விட்டமின் சி அதிகம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சிட்ரிக் அமிலம். அப்ப சிட்ரிக் அமிலத்தை பாருங்க, ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கையில இருந்தும் தயாரிக்கப்படுகிறது. அப்ப இது எல்லாம் 3 சரியானது, ஒன்னே ஒண்ணு தப்பு. கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிக்கம் இதுல இருந்து புட்ரிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது. ஓகேவா?